மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நைஜீரியாவில் பஸ் விபத்தில் குண்டுவெடிப்பு, 9 பேர் உயிரிழப்பு. ஈரான் தனது அணுசக்தி உரிமையில் சமரசம் செய்யாது, அமெரிக்காவுக்கு ஈரான் ஜனாதிபதி பதிலடி. அமெரிக்கா மற்றும் சீன ஜனாதிபதிகளுக்கிடையில் பேச்சுவார்த்தை. அமெரிக்க வரி விதிப்பிற்கு கனடா எதிர்ப்பு. இஸ்ரேல் ஒரு புற்றுநோய் கட்டி, அதை ஒழிக்க வேண்டும், ஈரான் தெரிவிப்பு. ஆக்ரோஷத்தில் உக்ரைன், கிரிமியா ரஷ்ய இணைப்பு பாலத்தில் பயங்கர தாக்குதல். சிரியாவிலிருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவுகணை தாக்குதல். டொரண்டோவில் துப்பாக்கிச் சூடு. காசாவில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல், 55,000 நெருங்கும் பலி எண்ணிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் போர்னோ மாகாணத்தில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்படுகின்றன. இதில் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய போகோ ஹரம் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் பொதுமக்கள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்தும் அடிக்கடி தாக்குதல் நடத்துகின்றனர். 15 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு அட்டூழியம் செய்து வரும் இந்த பயங்கரவாத அமைப்பினர் இதுவரை ஏராளமானோரை கொன்று குவித்துள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கானோரை அவர்களது வீடுகளில் இருந்து விரட்டி அடித்துள்ளனர். எனவே பயங்கரவாத குழுக்கள் அரசாங்கத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன. இதனை கட்டுப்படுத்த இராணுவம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து தாக்குதல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் போர்னோ மாகாணம் மைராரி பஸ் நிலையத்தில் பலர் நின்று கொண்டிருந்தனர். அங்கு பஸ் வந்ததும் பயணிகள் பலர் அதில் ஏற முயன்றனர். அப்போது அங்கு வைக்கப்பட்டு இருந்த குண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் 9 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. ஈரான் அணு ஆயுதங்களை தேடவில்லை என்றும், ஆனால் இதற்கிடையில் அதன் அணுசக்தி உரிமையில் சமரசம் செய்யாது என்றும் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் செவ்வாயன்று வலியுறுத்தியுள்ளார். செவ்வாயன்று மறைந்த இமாம் கொமைனியின் மறைவு ஆண்டு விழாவில் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் இவ்வாறு தெரிவித்துள்ளது அமெரிக்காவை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நாம் இமாம் கொமைனியின் வார்த்தைகளை கேட்டு அவரது வழியை பின்பற்றினால் எந்த சக்தியாலும் நம்மை மண்டியிட வைக்க முடியாது என்று ஈரானிய ஜனாதிபதி செவ்வாய்க்கிழமை இரவு தெஹ்ரானின் தெற்கில் உள்ள இமாம் கொமைனியின் கல்லறையில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றும் போது குறிப்பிட்டுள்ளார். எங்கள் அணுசக்தி உரிமைகளில் நாங்கள் எந்த வகையிலும் சமரசம் செய்ய மாட்டோம். அவர்கள் அதை பற்றி கனவு காணட்டும் என்று பெசஸ்கியன் அமைதியான அணுசக்தி திட்டம் மற்றும் தடைகளை நீக்குவது குறித்து தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே நடந்து வரும் பேச்சுவார்த்தைகள் பற்றிய வெளிப்படையான குறிப்பில் வலியுறுத்தினார். ஈரான் ஜனாதிபதி இவ்வாறு பேசியது அமெரிக்காவுக்கு பேர் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. இதனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மோதல் வலுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வர்த்தக பதற்றங்களை தணிப்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. வர்த்தக பதற்றங்களை தணிப்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் இந்த வாரம் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பேச்சுவார்த்தையில் வரி விதிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைப்பது, உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கான வரிகளை 2 மடங்காக உயர்த்தியமை குறித்து கனடா அதிருப்தி வெளியிட்டுள்ளது. உலகின் அனைத்து நாடுகளிலும் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு வரிகளை 2 மடங்காக அதிகரிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானதும் நீதியற்றதுமானதும் என கனடாவின் பிரதமரின் அலுவலகம் கடுமையாக விமர்சித்துள்ளது. இது வலுக்கட்டாய வரிகளை நீக்குவதற்கான புதிய பொருளாதார பாதுகாப்பு உடன்பாட்டை அமெரிக்காவுடன் தீர்மானிக்க கனடா தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் கனடா விதித்த பகிரங்க பதிலடி வரிகளில் இருந்து $90 பில்லியன் மேற்பட்ட வருமானம் கனடிய தொழிலாளர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவாக
பயன்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட உத்தரவின் அடிப்படையில் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை முதல் புதிய வரிகள் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் இந்த உயர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய குடியரசின் நிறுவனர் ரொகோல்லோ கொமேனியின் பேரன் இஸ்ரேல் ஒரு புற்றுநோய் கட்டி அதை ஒழிக்க வேண்டும் என்று வன்மையாக பேசியுள்ளார். இமாம் கொமேனியின் 36வது மறைவு ஆண்டு நிறைவையொட்டி இஸ்லாமிய குடியரசின் நிறுவனர் ருகல்லோ கமேனியின் பேரன் கஷன் கமேனி இஸ்லாமிய புரட்சி சந்தேகத்திற்கு இடமின்றி வரலாற்றில் மிகவும் பிரபலமானது என்று குறிப்பிட்டுள்ளார். மத விழிப்புணர்வு உணர்வு ஈரானின் எல்லைகளை கடந்து ஏமன், பாலஸ்தீனம், லெபனான் மற்றும் பிற சுதந்திர நாடுகளை அடைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். காசாவில் இஸ்ரேலிய ஆட்சியின் குற்றங்கள் குறித்து அவர் பேசியுள்ளார். சியோனிச ஆட்சியின் குற்றங்கள் தொடர்பான ஒரு பெரிய சோதனையில் உலகம் தோல்வியடைந்தது. மேலும் இந்த குற்றவாளி உலகத்தின் பார்வையில் கண்டிக்கப்படவில்லை. இஸ்ரேல் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றது. மேலும் நாடுகள் கூட காசாவில் செய்யப்பட்ட குற்றங்களுக்கு எதிராக சிறிதளவு எதிர்ப்பையும் காட்டவில்லை. இஸ்ரேல் ஒரு புற்றுநோய் கட்டி, அதை இல்லாதொழிக்க வேண்டும். இந்த குற்றவியல் ஆட்சிக்கு மனிதாபிமான உணர்வு இல்லை என்பதை உலகம் உணர வைக்க என்ன செய்ய வேண்டும் என்று கமேனி குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய ஆட்சியால் செய்யப்பட்ட மகத்தான குற்றங்களுக்கு எதிராக நாடுகள் மௌனம் காப்பதை விமர்சித்துள்ளார். இவ்வாறு ஈரானின் முக்கிய நிபுணர் பேசியது இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்றும் சொல்லப்படுகிறது. காசாவுக்கு இஸ்ரேல் செய்யும் கொடூரங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்து ஆக்ரோஷ தாக்குதலில் ஈடுபட்டு வரும் உக்ரைன் கிரிமியா ரஷ்யா இணைப்பு பாலத்தில் வெடிகுண்டுகளை வெடிக்க வைத்துள்ளது. இதுவரை எதிர் தாக்குதலை உத்தியாக கையாண்டு வந்த உக்ரைன் தற்போது ஆக்ரோஷ தாக்குதலை கையில் எடுத்துள்ளது. அதன் ஒரு நடவடிக்கையாகவே கெர்ச் பாலத்தின் தூண்களை நீருக்கு அடியிலிருந்து வெடிக்கும் வெடிகுண்டுகளை கொண்டு வெடிக்க வைத்து தகர்த்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிரிமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் பாலமாக இருக்கும் கெர்ச் பாலத்தை உக்ரைன் குறிவைத்திருப்பது இது 3வது முறையாகும். மிகவும் சக்தி வாய்ந்த 1100 கிலோகிராம் எடை கொண்டு வெடிகுண்டை நீருக்கு அடியிலிருந்து வெடிக்க வைத்து ஜூன் 3ஆம் தேதி கெர்ச் பாலத்தின் தூண் தகர்க்கப்பட்டிருப்பதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. சாலை மற்றும் ரயில் தண்டவாளங்களை தாங்கி நிற்கும் மேம்பாலத்தின் தூண்கள் இதில் சேதமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து மேம்பாலத்தில் நேற்று நாள் முழுவதும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் போக்குவரத்தை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சிரியாவிலிருந்து இஸ்ரேல் நோக்கி 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. சிரியாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளால் இஸ்ரேல் பதற்றமடைந்துள்ளது. சிரியாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டு திறந்தவெளி பகுதிகளில் விழுந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் செவ்வாயன்று உறுதிப்பட கூறியுள்ளது. இந்த ஏவுதலுக்கு யார் காரணம் என்பது உடனடியாக தெரியவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை எழுந்துள்ளது. டொரண்டோவின் லாரன்ஸ் ஹைட்ஸில் செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த வன்முறையில் குறைந்தது 5 பேர் காயமடைந்துள்ளதாக கனேடிய அதிகாரிகள் குறிப்பிட்டனர். அந்நாட்டு நேரப்படி இரவு 8:30 மணிக்கு பிறகு துப்பாக்கிச்சூடு நடந்ததாக டொரண்டோ போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டினை அடுத்து சம்பவ இடத்திலேயே 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இறந்துவிட்டதாகவும் மேலும் 4 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களின் விவரம் தெரிவிக்கப்படாத நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பணை கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ்
கொண்டு சென்றது. இதையடுத்து கமாஸ் அமைப்பினர் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேவேளை பணி கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது. பணி கைதிகளில் சிலர் கமாஸ் அமைப்பினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டன. தற்போதைய நிலவரப்படி கமாஸ் அமைப்பின் பிடியில் இன்னும் 58 பேர் பணி கைதிகளாக உள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல காசா முனையில் இஸ்ரேல் ஓராண்டுக்கு மேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இது காசாவுக்கு இனப்படுகொலையாக அமைந்துள்ளது. இந்நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூரமான அதிரடி தாக்குதல்களில் பலி எண்ணிக்கை 50,000-ஐ நெருங்கியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் இன்று நடத்திய வான்வழி தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் கமாஸ் இடையான போரில் காசாவில் கமாஸ் அமைப்பினர் உட்பட இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 54,510 அதிகரித்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.